பிரதமர் மன்மோகன் சிங் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சபை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி சட்டசபையின் பதவிக்காலம் பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் டெல்லி சட்டசபை தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்று மதியம் 2 மணிக்கு வெளியாகும் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. நேபாள நாட்டின் லோபுச்சே என்ற நகரிலிருந்து 93 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை 6:35 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. வீடுகள், கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். ரெக்டர் அளவுகோலில் 7.1 நிலநடுக்கம் பதிவானது. திபெத் மற்றும் டெல்லி, பீகார், மேற்குவங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. திபெத்தில் இன்று காலை 6 முறை அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். மேற்கு சீனாவில் 9 பேர் இறந்துள்ளனர். இந்நிலநடுக்கம் இந்தியா, நேபாளம் மற்றும் பூட்டானிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கனடா பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா குறித்து ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து இனிமேல் மானியங்கள் உள்ளிட்டவை கனடாவுக்கு கிடைக்காது. இதை அறிந்து ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகினார். கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் கட்டணங்கள் இருக்காது, வரிகள் குறையும் என கூறியுள்ளார். அமெரிக்காவில் கடும் பனி புயல் காரணமாக மேரிலாந்து மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மிசோரி, இண்டியானா, வெர்ஜினியா, கெண்டகி மாகாணங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் பனி புயல் வீசுவதால் 1000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துருவ் வகை ஹெலிகாப்டர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதை அடுத்து முழுமையாக பரிசோதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் 330 துருவ் ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது அனைத்து ஹெலிகாப்டர்களும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகிற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையும், பண்டிகை முடிந்து 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையும் தமிழகம் முழுவதும் 25,752 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பஸ்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டசபையில் நடந்தது குறித்து தகவல் வெளியிடுவதற்கு சபாநாயகர் அப்பாவு கட்டுப்பாடு விதித்திருந்தார். ஆனால் அலுவல் ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு பேட்டியளித்த அப்பாவு உள்ளே என்ன நடந்தது என்பது பற்றி நீண்ட விளக்கம் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இதனால் ஊரக உள்ளாட்சிகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி, ஆணையர் பொன்னையா ஆகியோர் பிறப்பித்துள்ளனர். பதவி முடிந்த தலைவர்களுடன் நிர்வாகம் சம்பந்தமாக எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என ஊராட்சி செயலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி முதல்வராக கெஜ்ரிவால் இருந்தபோது அவர் வசித்த அரசு இல்லம் பல கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. வீடு புனரமைப்பில் பல மோசடிகள் நடந்துள்ளதாக CAG அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 7.61 கோடி ரூபாய்க்கு முதலில் திட்டமிட்டு 33.66 கோடி ரூபாய்க்கு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இது திட்ட மதிப்பீட்டை விட 342% அதிகமாகும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இப்போது 1.15 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் 1000 ரூபாய் கிடைக்காதவர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதனால் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் முதல்வர் ஸ்டாலினின் பிறந்தநாளான வரும் மார்ச் 1 முதல் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம். ஆந்திராவில் ட்ரோன் கேமரா மூலம் அடர்ந்த வனப்பகுதியில் பயிரிடப்பட்ட 8 ஏக்கர் கஞ்சா தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தோட்டத்தை கருடா தனிப்படையினர் தீயிட்டு கொளுத்தினர். குஜராத்தில் கட்ச் மாவட்டம் கந்தேரி கிராமத்தில் 540 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 18 வயது இளம் பெண்ணை இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குஜராத்தில் ஆம் ஆத்மி தலைவர் கோபால் இத்தாலிய நாட்டில் பல்வேறு வழக்குகளில் நீதி கிடைக்கவில்லை என தன்னைத்தானே பெல்ட்டால் அடித்துக் கொண்ட காட்சி சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது. பீகார் மாநிலம் பாட்னாவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பிரசாந்த் கிஷோர் கைது செய்யப்பட்டார். கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. சிறையிலிருந்து வெளியே வந்த பிரசாந்த் கிஷோர், மக்கள் பலத்தை விட பெரிய பலம் இல்லை, இது மக்களுக்காக நாங்கள் செய்த போராட்டத்திற்கு கிடைத்த பலன் என கூறினார். கடலூர் மாவட்டம் மன்னப்பாடியைச் சேர்ந்த 25 ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை சென்றுவிட்டு வேனில் வீடு திரும்பினர். பெரம்பலூர் அருகே ஆத்தூர் சாலை பிரிவு இடத்தில் சாலையை கடக்க முயன்ற லாரி மீது வேன் மோதியது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். போலீசார் அவர்களை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் பகுதியில் கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யும் லோடு வேன் நிறுத்தப்பட்டிருந்தது. திடீரென வேன் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர். இருப்பினும் வாகனத்தின் முன்பகுதி முழுமையாக இருந்து நாசமானது. கேஸ் சிலிண்டர்கள் ஏதும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி கோயிலை சுத்தம் செய்யும் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. 6 மணி நேரத்திற்கு பிறகு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர்.
ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவத்தின் 8ஆம் நாள் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முத்துசாய கொண்டை வைர அபயஹஸ்தம் அணிந்து நம்பெருமாள் வீதி உலா வந்தார். அர்ஜுன மண்டபத்தில் சேவை சாதித்த நம்பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேலப்பட்டு கிராமத்தில் உள்ள திரிபுர சுந்தரையம்மை மேலகேஸ்வரர் 108 சிவசக்தி பீடத்தில் பசுவுக்கு வளைகாப்பு விழா நடந்தது. குழந்தை பாக்கியம் வேண்டி ஏராளமான பெண்கள் பசுவுக்கு தேவையான தீவனங்களை சீர்வரிசையாக கொண்டு வந்தனர். பின்னர் பசுவின் கொம்பில் வளையல் அணிவித்தனர். கும்பகோணம் நாச்சியார் கோயிலில் மார்கழி பிரம்மோற்சவ விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான கல் கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பாலூரில் மின்னொளி வாலிபால் போட்டி நடந்தது. 3 நாட்கள் நடந்த போட்டியில் பல்வேறு அணிகள் பங்கேற்று விளையாடின. தமிழக போலீஸ் அணி முதல் பரிசான 25,000 ரூபாயை தட்டிச் சென்றது. முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.